வைக்க போகிறேன், இன்னொரு 100 கங்காளம் வெண்ணெய் பண்ணி வைக்க போகிறேன், நீ எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு போ. என்னமோ சின்ன குழந்தை ஒன்றும் கண்ணனை வந்து சாப்பிட்டு போன்னு கூட்டுன்னு இருந்தா ராமானுஜருக்கு இதன் அர்த்தம் புரியணுமா இல்லையா? அனஷ்ணன்யா அபிஷாகசீத்தின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறச்சே, அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகித்ஸா அபிமாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா 8 கல்யாண குணங்கள் பகவானுக்கு. அபஹத பாப்மா பாபம் தீண்டாது, விஜரஹா மூப்பு கிடையாது, விமிருத்யு மரணம் கிடையாது, விஷோகா சோகம் கிடையாது, அபிபாசா தாகம் கிடையாது, விஜிகித்ஸா பசி கிடையாது, சத்தியகாமஹா நல்ல கல்யாண குணங்கள் உடையவன், சத்திய சங்கல்பா எடுத்த செயல்கள் அத்தனை நிறைவேற்றவர். இந்த 8 கல்யாண குணங்களும் பகவானை விட்டு பிரியவே பிரியாது. இதை தான் அபகத பாப்மத்வாதி அஷ்ட கல்யாண குணங்கள்னு சொல்லுவார்கள். இந்த ஜீவாத்மா அந்த லோகத்துக்கு போகிறச்சே இந்த 8 தான் நம்மையும் வந்து சேரும். இதுக்கு தான் சாமியாபத்தி மோட்சம் சாமியாபத்தி மோட்சம்னுவா. இப்போ ஏற்பட்ட 8ல் ரொம்ப முக்கியம் பசியே கிடையாதுன்னுட்டு. ஆனால் என்னமோ ஆண்டாள் கண்ணனுக்கு பசி இருக்கிறாப்புலையும் 100 தடா அக்கார் அடிச்சு 100 தடா வெண்ணெய் ஏற்பாடு பண்ணி வச்சு சமர்ப்பிக்கணும்னு அவள் பாடினாலும் இல்லையோ, போனால் போகிறது. அவள் பக்தே, சின்ன பெண் குழந்தை, ஏதோ தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டாள் பாடிட்டு போயிட்டா. இவரான அர்த்தம் சொல்லச்சே, இதெல்லாம் பக்தியின் வெளிப்பாட்டால் பாடினது இப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்கணுமோ இல்லை காலக்ஷேபத்தில். அவர் அப்படி அதை நினைக்கலையே. என்ன, அவருக்கு வெறும் வேதாந்தியா மட்டும் இருந்திருந்தாருன்னா அப்படி நினச்சிப்பார். வேதாந்த ஞானம் முற்றி பக்தி வந்துடுத்தோ இல்லையா சுவாமிக்கு. எல்லாரையும் சிஷ்யர்களை பார்த்தார், ஆண்டாள் பாடியிருக்கிறதுலேயே ஏதானு புரியுறதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். என்ன புரியுறது? ஆண்டாளுக்கு ஏதோ பாடணும்னு தோணித்து பாடியிருக்கா. இல்லை, அவளால் பண்ண முடியல. அந்த பாட்டில் விசுவாசம் இருக்கிற நம்மளை பண்ணணும்னு சொல்கிறாள் ஆண்டாள். அவளுக்கு அந்த காலத்தில் பண்ண முடியாது போயிட்டாலும் இன்னைக்கு நம்மால் முடியுமோ இல்லையோ. பல ராஜாக்கள் சுவாமிக்கு சிஷ்யர்களாக இருந்திருக்காளோ இல்லையோ. நம்மால் முடியுமே, வாருங்கோ எல்லாரும் போகலாம் அப்படின்னு ராமானுஜர் கோஷ்டி அழைத்து கொண்டார். ஸ்ரீரங்கத்திலேருந்து நேர திருமாலிருஞ்சோலமலைக்கு போனார். சிஷ்யர்களை வைத்து 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் இத்தனை அழகருக்கு சமர்ப்பிச்சார். அழகருக்கு பகு ஆனந்தம். அன்னைக்கு பாசுரம் பெற்றோம், இன்னைக்கு போனகம் பெற்றோம். அன்னைக்கு பாசுரம் கிடைச்சது ஆண்டாள் திருவாக்காலே, இன்னைக்கு ராமானுஜருடைய கிருபையாலே, அவர் பண்ணியிருக்கிற கைங்கரத்தினால நிஜமாவே வஸ்து கிடைச்சுடுத்தே. கண்ணனுக்கு பகு ஆனந்தம். வந்தார், மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டார். திருமாலிருஞ்சோலமலை அழகனை பற்றி சுந்தரபாகுஸ்தவம் அப்படின்னு கூறத்தாழ்வான் பாடியிருக்கார். அதில் சுவாமி தெரிவிக்கிறார், கைகை அதாவது எப்படி யசோத வெண்ணையும் பாலும் தயிரும் கொடுத்து இந்த கபோலம் இருக்கும், இந்த இடத்துக்கு கபோலம்னு பேர். இந்த இடம் அழகர் மலையில் பெருமாளுக்கு ரொம்ப பருமனாக இருக்கும். அழகர படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீள், அழகரையும் சேவிச்சு வந்திருப்பீள் இல்லையோ. இந்த இடம் மட்டும் ரொம்ப பருத்து இருக்கும். இது எப்படி பருத்து போயிட்டான்னா, வெண்ணெய் பால் தயிர் கொடுத்துட்டு அந்த பிள்ளை நன்னா சாப்பிட்டுட்டு உட்காண்டிருக்கும் இல்லையோ. நான் கொடுத்த வெண்ணெய் பால்லாம் பிடிச்சிதான்னுட்டு யசோதை எடுத்து குழந்தைய கையில் வச்சுன்னுட்டு தன்னுடைய கையால் இந்த இடத்துக்கு சுபுக்கம்னு பேர், இதுக்கு கபோலம்னு பேர், இதுக்கு சுபுக்கம்னு மோகவாயின்னு சொல்கிறோம் இல்லையோ. இந்த இடத்த பிடிச்சி தூக்கி, கண்ணனே வெண்ணெய் பால் தயிர்லாம் நன்னா இருந்ததா அப்படின்னு கேட்பலாம். அந்த கேட்டது பதில் சொல்கிறதுக்கு வாயை திறந்து பேசுறதுக்கு முடியாமல் வெண்ணையின் காலையும் இந்த இடத்துல நிறையா அடக்கின்னு இருப்பான் கண்ணன். அதனால் தன்னுடைய வாயால் சிரித்து மட்டும் காட்டிடும், ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா குழந்தை பேச தெரியாத குழந்தைகள்லாம் சிரிக்கும் இல்லையோ. அதை போல சிரித்தா இந்த கபோலம் பருத்திருப்பதும் சுபுகம் பருத்திருப்பதும் யசோத பிராட்டினுடைய கையும் வெண்ணையும் பாலும் தயிரும் பட்டு பருத்து போச்சு போல் இருக்கு. என்ன சுந்தரத்தோளுடையான் சுந்தரபாகு. அழகர் மலையில் பெருமாளை சேவிச்சுட்டு உன்னுடைய கபோலம் அப்படித்தானே இருக்குது, உன்னுடைய சுபுக்கம் அப்படித்தானே இருக்குது. அப்போ அத்தனை வெண்ணெய் பால் தயிர கிருஷ்ணாவதாரத்தில் நீ சாப்பிட்ருக்க போல் இருக்கு என்ன கூறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். அவர் ஒரு பரமவேதாந்தி. அவர் என்னமோ அழகர் மலையில் பெருமாளை சேவிச்சுட்டு என்னமோ மோவாய் பருத்திருக்கே, கபோலம் பருத்திருக்கே, வெண்ணப்பால் சாப்பிட்ருக்கியான்னா வெண்ணப்பாலே கிடையாதுங்கிறது சாஸ்திரம். அவர் சாப்பிட்றதே கிடையாதுங்கிறது. ஆனால் இவர்கள் அதை விடாமல் பாடிட்டு இருக்கா. எல்லாத்தையும் கொண்டு போய் சமரிச்சுட்டு அழகனுக்கு பகு ஆனந்தம். சாப்பிட்டு முடிச்சுட்டார். ஆண்டாள் பாடின பாசுரத்தை நீர் பண்ணி முடிச்சுட்டீர், பகு திருப்தி. அங்கிருந்து கிளம்பி நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டார் ராமானுஜர். அவள்கிட்ட சொல்லணும் இல்லையோ, நீர் என்ன பாடினீரோ அதை நான் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொல்லணும் இல்லையோ. நேராக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனார். இது நடந்தேறிடுத்துன்னு ஆண்டாள் திருவுள்ளத்துக்கு தோண தன் ஆஸ்தானத்திலேருந்து அர்ச்சகர்களை கூப்பிட்டு அர்ச்சாவதார திருமேனியை எழுந்துரலை பண்ணிக்கொண்டு தான் இருக்கிற சந்நிதியிலேருந்து வெளியில் வந்து, வாரீர் நம்மி ராமானுஷரே வாரும், ஒரு தங்கையின் ஆசையை அண்ணன் நிறைவேற்றி கொடுப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நம் ஆசையை நீர் நிறைவேற்றி கொடுத்தபடியால் இனி உமக்கு கோதாகிரஜர், கோதநாச்சியாருக்கு அண்ணன் என்கிற பட்டப்பெயர் இருக்கட்டும்னு ஆண்டாள் சாத்தியிருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா திருப்பாவ ஜீயர்னு பட்டம் வாங்கிக்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தா கோதாகிரஜர் கோயில் அண்ணன்னு பட்டம் பெறுகிறார். இவர் சிபாஷம் எழுதியிருப்பார்.
ஒரு பக்கம் பார்த்தா ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், இன்னொரு பக்கம் 100 தடா அக்காரடிச்சில் 100 தடா வெண்ணெய், ஏதோ நப்பின்ன பிராட்டி அங்கங்கே போகிறச்சே மயக்கம் விழுறது, அத்துழாயை பார்த்து நீயா நினச்சிக்கிறார். இதோடு இருந்ததா தேவையில்லையே. இன்னும் ஒன்று பண்ணி வச்சார். பெரிய பெருமாளை ஒரு நாள் சேவிக்கு போகிறச்சே அவருடைய முகம் ஜுரம் வந்து செவந்திருக்காப்பில் இருந்துதான். ரங்கநாதன் பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரே, அவர் முகத்தை சேவிச்சா ஜுரம் வந்து டாப்பில் இருந்து தான். ஜுரம் போய் பெருமாளுக்கு வருமா? வராது. அதுவும் விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமாளுக்கு வருமா? வரவே வராது. பெரிய பெருமாளை சேவிச்சு ஜுரம் வந்துடுத்து, ஜலதோஷத்தில் முகம்லாம் செவந்து படுத்து, யாரோ என்னமோ தப்பாக சமைச்சிருக்கீள் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பாட்டு கேட்டார். இதானே சில்லுன்னு கொடுத்தா ஜுரம் வந்துடாதா? குழந்தை தானே. குழந்தையா பெரிய பெருமாள் குழந்தையான்னு கேட்டால், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னனை காணா கோவலனே தான் இங்கே அமுதன் ஆழ்வாரே பாசுரத்தில் பாடியிருக்கார். அதனால் பெருமாளுக்கு யாரோ என்னமோ தப்பாக சமர்ப்பிச்சிருக்கா, சாப்பிடக்கூடாத பெருமாள் சாப்பிட்ருக்கார், அதான் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஒத்தொத்தரையாக கூட்டு கேட்டார், என்ன கொடுத்தீள் என்ன கொடுத்தீள்? முதலியாண்டான் முன்னாடி வந்தார். தாசரத்தின்னு அவருக்கு திருநாமம். லே அடியன் தத்தியோனை சமர்ப்பிச்சேன், ஒருவேளை அது ஜலதோஷம் பிடிச்சிருக்குமோன்னார். தத்தியோனெல்லாம் ஜலதோஷம் பிடிக்காதே, அது நல்லது தானே, வேற என்ன கொடுத்தீர்னார். நாகப்பழம் கண்ணனுக்கு இஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நாகப்பழம் சமர்ப்பிச்சேன்னார். பிடிச்சுட்டார் சுவாமி. தனித்தனியாக கொடுத்தீரா சேர்த்து கொடுத்தீரான்னார். நாகப்பழமும் தத்தியோனமும் வெவ்வேறு நாளில் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதான். ஆனால் தத்தியோனத்துக்கு நாகப்பழத்தை தொட்டுன்னு சாப்பிட்டா உடனே ஜலதோஷம் பிடிச்சிடும். இது வைத்திய சாஸ்திரம் சொல்கிறது. ஆமாம், நான் ரெண்டையும் ஒன்றா தான் சமர்ப்பிச்சேன்னு முதலியாண்டான்னு சொன்னார். அங்கே தான் தப்பு பண்ணிவிட்டீர். கருட வாகன பண்டிதரை கூட்டு உடனே ஜலதோஷத்துக்கு கஷாயம் அரைக்க சொல்லி கஷாயத்தை பெரிய பெருமாளுக்கு கொடுத்து ஜுரம் நீங்கிற்று. குரு பரம்பரையில் எழுதி வச்சிருக்கா. பெரிய பெருமாளுக்கு ஜுரம், அதுக்கு தத்தியோனம், அதுக்கு நாகப்பழம், நாகப்பழமும் தத்தியோனமும் சேர்த்து சாப்பிட்டா ஜுரம் வரும், அதுக்கு கஷாயம் காய்ச்சி கொடுத்தா சரியா போடும். இது எதுவான உபனிஷத்தோடு ஒத்து போகிறதா? என்ன சாஸ்திரம் சொல்கிறது இது எதுவுமே அல்ல. ஆனால் இது இத்தனை அனுபவிச்சிருக்காளேன்னா இதுதான் சேராத ரெண்டை சேர்த்தது. ஒரு பக்கம் வேதாந்த ஞானம், மற்றொரு பக்கம் பரமபக்தி. ஞானத்தையும் சேர்த்து பக்தியும் சேர்த்து அந்த கண்ணன் தான் இவர் அர்ச்சாவதார திவ்யதேசத்தில் அத்தனை தூரம் பிரேமத்தோடு எழுந்துருள் இருந்தார்களோ இல்லையோ. இதே ராமானுஷர். இப்போ மற்றொரு விஷயம் சொல்கிறேன். இத்தனை நாழி பார்த்தது ஆழ்வார் பாசுரத்திலேருந்து பார்த்துட்டோம். அது எப்படி சுவாமி திருவுள்ளத்தில் ஓடிந்ததுன்னு பார்த்தோம். அவர் அதில் ரொம்ப ஆழ்ந்திருக்காருங்கிறத மற்ற பேரும் தெரிஞ்சு வச்சுருந்தா. ராமானுஜருடைய மடத்திலே ராத்திரி வேளையில் அவர் நடப்பர். ராத்திரி சயனிக்க போகிறதுக்கு முன்னாடி யோகம் காலம்னு பஞ்சகால பராயணர்கள்னு சொல்கிறோம். அபிகமனம், உபாதானம், வித்யா, சுவாத்தியாயம், யோகம் 5 காலம் இல்லையோ. அதில் கடைசி காலம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிரம்ம தியானம் பண்ணிகிட்டே தான் தூங்கணும். பகவானுடைய கல்யாண குணங்களை நினச்சிட்டே தூங்கிறதுக்கு போனோம்னா அப்போ நம்ம இந்திரியங்கள் மனசு எல்லாம் அவரிடத்துல போய் லயிக்கும். அதனால தான் கார்த்தால் எழுந்த உடனே நமக்கு புத்துணர்ச்சி வருது. நாள் முழுக்க இந்திரியங்கள்லாம் ஆயாசம் அடையிறது இல்லையோ. ராத்திரி தூங்க போகிறச்சே பிரம்மத்திடத்துல போய் அவை லயிக்கும். முதல்ல சொப்னம் காண ஆரம்பிப்போம். அது நல்ல தூக்கம் இல்லை. சொப்ன தசை மாறி சுஷுப்தி தசைக்கு போகணும். அப்போ நம்ம இந்திரியங்கள்லாம் பகவானிடத்துல லயிச்சுடுத்துன்னு அர்த்தம். பிரம்மானுபவம். அதனால தான் எங்கேயான ஆறான உபன்யாசத்தில் தூங்குறாப்பில் இருந்தால் கூட ஓ பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணுமே தவிர அவள் தூங்குறான்னு தப்பாக சொல்லிடவே கூடாது. ஏன்னா தூங்குறச்சேவும் பிரம்மானுபவம் தானே பண்ண போகிறோம். ஆகையாலே பிரம்மத்தினிடத்தில் கொண்டு போய் லயிச்சுடுறது. அதே போல் இப்போ ராமானுஷர் ராத்திரி வேளை தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நடையாடுவாரா. யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசூன்னு கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். மிதமாக உண்டு, மிதமாக நடந்து உடற்பயிற்சி செய்து அப்படி பண்ணிட்டு இருந்தால் தேக ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்காது. அதனால் சுவாமி இப்படி நடந்துட்டு இருக்கார். இங்கேருந்து ஒரு அவ்வளவு தூரம் பிராகாரம் இருக்கும்னு வச்சுங்க. அந்த பிராகாரத்தினுடைய கடைசி வரைக்கும் போவர், அங்கேருந்து திரும்பி வருவர். மறுபடியும் பிராகாரத்தின் கடைசி வரைக்கும் போவர், அங்கேருந்து திரும்பி வருவர். இவர் நடந்துட்டு இருக்கிற அழகையே சிஷ்யர்கள்லாம் ஓரமாக நின்று சேவிச்சுட்டே இருப்பாள். அவர்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. ராமானுஷர் நடக்கிறார்களோ திருமேனி அழக சேவித்தாலே போதும். என்ன அவர்கள் இருந்துட்டா. பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் என்று ஓரோரு அவயவுமே சுவாமிக்கு அழகுதான். அதை போல் சேவிச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவாருக்கா அப்படியே போகிறார் திரும்பி வர்றார், போகிறார் திரும்பி வர்றார். திடீர்னு ஒரு தடவை நடந்து போயின்றே இருக்கிறச்சே இன்னும் பாதி தூரம் இருக்குது பிராகாரம். அந்த தூரம் போகாமல் பாதியிலேயே திரும்பி விட்டார். இந்த திரும்பின உடனே சிஷ்யர்கள்லாம் பார்த்துட்டே இருந்தாரோ இல்லையோ. ஒரு சிஷ்யர் அங்கேருந்து கிட்டக்க வந்து பிரார்த்தித்தாராம். சுவாமி திருவுள்ளத்தில் இந்த பாசரன் நடையாடுகிறதோ அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை என்ன ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். பிடித்தேன், பகவானுடைய திருவடிகளை கெட்டியாக பிடிச்சுனுட்டேன்.
பிறவி கெடுத்தேன், இனி நான் ஜென்மம் எடுக்கப் போவதில்லை. மடித்தேன், மடித்தேன்னா திரும்பிவிட்டேன்னு அர்த்தம். இத்தனை நாளும் பிறந்து 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 இந்த சுழலையே போயிட்டு இருந்தேனோ இல்லையோ, இனிமேல் இந்த சுழலில் போகிறதா இல்லை, திரும்பி விட்டேன் என்று நம்மாழ்வார் பாடுறார். கண்ணனுடைய திருவடிகளை பட்டினுட்டதுனால இனி சம்சார வாழ்க்கை இல்லை, திரும்பினேன்னு பாசுரம். இந்த பாசுரத்தை ராமானுஜர் மனசில் நினச்சிட்டே போனார் இல்லையோ. பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பணிசாரேன் மடித்தேன் மட வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயை அப்படின்னு சொல்லிண்டே நட போட்டுருக்கார். இந்த மடித்தேங்கிற பாசுரம் வந்து அர்த்தம் மனசில் படுறது இல்லையோ. ஓ, போயின்னு இருக்கிற வழியிலேருந்து திரும்பிவிட்டேன்னு ஆழ்வார் சொல்கிறாருன்னுட்டு இவர் போயிருந்த பிராகாரத்தில் மேலே நடக்காமல் திரும்பிவிட்டார். பாட்டில் சம்சாரத்திலேருந்து திரும்பிவிட்டேன்னு இருக்குது, ஆனால் ராமானுஷர் மேலே நடக்காத திரும்பினார். அவர் திரும்பினது கூட ஆச்சரியம் இல்லை, அவருக்கு தன்மை பாவம். ஓ, பாசுரத்தோடு ஒன்றி போயிட்டார், அதனால் திரும்பிவிட்டார். எவ்வளவு தூரம் பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் அதை ஊன்றி கவனிக்கிறாங்கிறது முக்கியம். சிஷ்யர் உடனே வந்து கேட்டார், மடித்தேன் வனை வாழ்க்கையுள் பாசுர அனுசந்தானமோ அப்படின்னு சிஷ்யர் கேட்டார். ராமானுஜருக்கு பகு ஆனந்தம். இத்தனை தூரம் நம் ஆழ்வாரின் திருவாய்மொழியில் அடியார்களுக்கு ஊக்கம் இருக்கிறது என்ன சுவாமி ரொம்ப நெக்குருகி போனார்னு சொல்லுவார்கள். அதனாலே ஒரு பக்கம் சம்ஸ்கிருத வேதாந்தம், மற்றொரு பக்கம் திராவிட வேதாந்தம். ஆழ்வார் பாசுரத்திலே வேர் முதலாய் வித்தாய்னு ஒன்று சொல்லுகிறார். அந்த பாசுரத்தை வச்சுப்போம். அதுக்கு எப்படி ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப ஆச்சரியமாக நிர்வாகம் பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். இத்தனை நாழி பார்த்ததெல்லாம் தமிழ் பாசுரத்தில் எப்படி நிர்வாகங்கிறத பற்றி, அதில் எப்படி ஊன்றி இருந்தாருங்கிறது. அதனால் நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக சிரிச்சுட்டே கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அதை கொஞ்சம் நீங்கள் ஊன்றி கேட்கணும். அப்போ தான் அர்த்தம் என்னங்கிறது புரியும். ஏற்கனவே இருக்கிறத ஆனந்தமாக கேட்கலாம், ஆனால் இப்போ கேட்க போகிறத கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கேட்க வேண்டும். குரத்தாழ்வான் தன்னுடைய ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்திலே விசாரிக்கிறார். ஹே பகவன், விஸ்வஸ்ய விஸ்வவித காரணம் அச்சுதத்துவம் காரியம் ததேதத் அகிலம் சிதச்சித் ஸ்வரூபம். பகவன், விஸ்வஸ்ய விஸ்வவித காரணம் அச்சுதத்துவம். அச்சுத, உன்னை விஸ்வத்துக்கு எல்லா காரணமாகவும் உபனிஷத்துக்கள் ஓதுகின்றன. எல்லா காரணம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உபாதான காரணமாய், நிமித்த காரணமாய், சககாரி காரணமாய், திரிவித காரணமும் பிரம்மமே. இது உபனிஷத்து சொல்கிறது. உபாதான காரணம்னா என்ன, சககாரின்னா என்ன, நிமித்தம்னா என்ன? ஒரு மண்ணு குடம் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அந்த குடத்துக்கு மண்ணு தான் உபாதான காரணம். எந்த பொருளை வச்சுட்டு ஒன்றை பண்ணுறோமோ அது உபாதானம். நிமித்த காரணம்னால் யாரோத்தர் குயவன் பண்ணுறாரோ இல்லையோ அவர் தான் நிமித்த காரணம். ஒரு மண்ணை வச்சுன்னு மண்பானை ஒருத்தர் பண்ணணும் இல்லையோ, பண்ணுற குயவன் நிமித்த காரணம். மண் உபாதான காரணம். அந்த மண் பாத்திரத்தை பண்ணுறதுக்கு ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தில் ஒரு கொம்பு நட்டு வச்சுருப்பா. அந்த கொம்பை வச்சுன்னு இந்த சக்கரத்தை சுற்றி விடணும். சக்கரம் வேகமாக சுற்றும். அதுக்கு நடுவில் தான் அந்த மண்ணை வச்சு அப்படி கையால் அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் பானை வந்துடும் இல்லையோ. இப்படி தான் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் அந்த தண்டமும் சக்கரமும் சககாரி காரணம். அதுதான் சிருஷ்டியில் உதவி பண்ணக்கூடிய காரணம். உதவும் காரணங்கள் சககாரி காரணம். எவன் சங்கல்பிக்கிறானோ அவன் நிமித்த காரணம். எதை கொண்டு செய்யப்படுகிறதோ அது உபாதான காரணம். இன்னொரு தடவை சொல்கிறேன், உபாதான காரணம்னா குடத்துக்கு மண் உபாதான காரணம். எது எதுவாக மாறுமோ அது அதற்கு உபாதானம். எது மண் எதுவாக மாறுமோ, குடமாக மாறுமோ அது மண் அதற்கு குடத்துக்கு உபாதான காரணம். எது எதுவாக மாறுமோ அது அதற்கு உபாதானம். மண் குடத்துக்கு உபாதானம், தங்கம் மோதிரத்துக்கு உபாதானம், இரும்பு கடிகாரத்துக்கு உபாதானம், பஞ்சு வேஷ்டிக்கு உபாதானம். அப்போ எதை கொண்டு ஒரு பொருளை பண்ணுறோமோ அது உபாதான காரணம். யார் பண்ணுகிறானோ இதை கொண்டு நான் இதை பண்ண போகிறேன்னு ஒருத்தர் சங்கல்பம் எடுத்துக்கிறாரோ இல்லையோ. ஒரு குயவன் மண்ணை வைத்து கொண்டு பானை பண்ண போகிறேன்னு சங்கல்பிக்கிறார். ஒரு நெசவாளி பஞ்சை வைத்து கொண்டு வேஷ்டி பண்ண போகிறேன்னு சங்கல்பிக்கிறார். ஒரு பொற்கொல்லன் தங்கத்தை வைத்து சங்கிலி பண்ண போகிறேன்னு சங்கல்பிக்கிறார். அப்போ எவனொருத்தன் சங்கல்பித்து செய்கிறானோ அந்த கர்த்தா தான் நிமித்த காரணம். ஏதோ ஒரு ஒத்தாசையை வச்சுன்னு பண்ணணும் இல்லையோ. இப்போ நெசவாளினா தறி வேண்டாமா, உண்டையும் பாவு இருந்து தனி இருக்கணும் இல்லையோ. இந்த தறி போடுறதுங்கிறது தான் உதவற காரணம், சககாரின்னு வச்சுங்கோ. அதே ஒரு சாமணம் இருக்கும், ஒரு சின்ன மேசை இருக்கும், அதில் வச்சுன்னு உமுஷம் பண்ணித்தானே பொற்கொல்லர் பண்ணுவார், அதெல்லாம் சககாரின்னு வச்சுங்கோ. இப்போ ஜகத்து உருவாயிருக்கும் இல்லையோ, பிரபஞ்சம் முழுக்க படைக்கப்பட்டிருக்கே. இதுக்கு உபாதான காரணம் எது, சககாரி காரணம் எது, நிமித்த காரணம் எது? அவ்வளவு தூரம் போவானே. நிருசிம்ம பெருமான் தூணிலிருந்து தோன்றினாரோ இல்லையோ, அதுக்கு உபாதான காரணம் எது, நிமித்த காரணம் எது, சககாரி காரணம் எது? குழம்பிட்டே இருக்க வேண்டியதான். என்ன எங்கிருந்து தோன்றினார்னு பார்த்தா தெரியல நமக்கு. ஒரு மாதாவினுடைய கர்ப்பத்திலிருந்து தோன்றே, பெற்றோர்களுடைய சம்பந்தமே இல்லை. ஆழ்வான் விசாரித்தார், கிம் சாதன குவனிவசன் கிம் உபாததான கஸ்மை பலாய சிர்ஜதீஷ இதம் சமர்த்தம். இது இத்தனையும் பிரம்மம் படைக்கிறதே. நாஸ்திகன்லாம் இந்த கேள்வி கேட்குறானா,
கிம் சாதனஹ கிம் உபாததானஹ குவ நிவசன்னு, எங்கிருந்து கொண்டு பிரம்மம் படைக்கும், எதை கருவியாக கொண்டு படைக்கும், எதை உபாதானமாக கொண்டு படைக்கும், என்ன பிரயோஜனத்துக்காக படைக்கும். இந்த கேள்விகள்லாம் இன்னைக்கு வரல. இதெல்லாம் சொல்கிற நாள்லேருந்து பார்த்தா ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்தே இருக்குது, ஆயிரக்கணக்கான வருஷம். அதனால் இன்றைக்கி இருக்கிற நாஸ்திகனுக்கெல்லாம் கேள்வியே கேட்க தெரியல. அன்றைக்கி இருந்தவாள்லாம் ரொம்ப நன்னா கேட்டு வச்சுருந்தா. இந்த நாஸ்திகர்கள்லாம் காலக்ஷேபத்துக்கு ஸ்ரீவைஷ்ணவாள்கிட்ட வந்தால் அவள் கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நன்னா கேளுங்கோ பதிலும் இருக்குது அப்படின்னு சேர்த்து சொல்லிடுவோம். ஏன்னா எந்த நாள்லேருந்து சாங்கியன் இருக்கட்டும், யோகாச்சாரன் இருக்கட்டும், பௌத்தனோ ஜெயினனோ இவர்கள் எல்லாருமே நாஸ்திகர்கள் தான். ஒத்தனும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறதே கிடையாது. அன்னிலேருந்து இது கேள்வி. கிம் சாதனா, எதை கருவியாக கொண்டு பிரம்மம் சிருஷ்டிக்கும். கிம் சாதன குவ நிவசன், எங்கு இருந்து கொண்டு சிருஷ்டிக்கும். கிம் உபாததானஹா, எதை உபாதான காரணமாக கொண்டு சிருஷ்டிக்கும். கஸ்மை பலாய சிருதசீச இதம் சமஸ்தம், எந்த பலத்தின் பயனின் பொருட்டு பிரம்மம் சிருஷ்டிக்கும். இதில் எந்த பதில் சொல்ல போனாலும் அவன் பிடிச்சிப்போம். ஏன்னா எங்கிருந்து கொண்டு சிருஷ்டிக்கும்னா ஒரு இடம் சொன்னு வச்சுங்கோ, அப்போ அதை எப்போ சிருஷ்டிச்சாரணும். ஒரு இடத்துல இருந்து சிருஷ்டித்தார்னா அதை எப்போ சிருஷ்டித்தார். எங்குமே இல்லாத சிருஷ்டித்தார்னா இல்லாத இடத்துல எப்படி சிருஷ்டிக்கிறது. இது மற்ற சுற்றி இந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். கிம் சாதனா, எதை கருவியாக கொண்டு சிருஷ்டித்தார் அப்படின்னா கருவி எப்போ சிருஷ்டித்தார்னு வரும். இல்லை கருவியே இல்லாமல் சிருஷ்டிக்கிறார்னா கருவி இல்லாத சிருஷ்டின்னு ஒன்று வரவே வராதே அப்படின்னு மறுகேள்வி கேட்கலாம். எந்த பயனுக்காக சிருஷ்டித்தார். லோகத்தில் எல்லாரும் உஜ்ஜீவனம் அடையணுங்கிறதுக்காக சிருஷ்டித்தார். அப்போ அந்த பயன் இது வரைக்கும் நடக்கலையோ இல்லையோ, நடக்கலை. எந்த பயனையும் பிரம்மம் எதிர்பார்க்கவே வேண்டான்னு சொன்னீரே, இதோ ஒரு பயனை எதிர்பார்க்கிறாரே, அப்போ அதுக்கு நிறைவேறாத ஆசைகள் உண்டான்னு கேட்பார். பிரம்மத்துக்கு நிறைவேற ஆசை உண்டுன்னு சொன்னால் அது இடிக்கும், இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ சிருஷ்டிக்கவே கூடாதேன்னு வரும். இப்படி மாற்றி மாற்றி கொண்டு விரோதமாக இருக்கும் இல்லையோ. கவலைப்படாதீங்க, எல்லாம் பதில் இருக்கிற கேள்வி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். கிம் சாதன குவனிவசன் கிம் உபாததான கஸ்மை பலாய சிருஜதீஷ இதம் சமத்தம் இத்தியாத்யனுஷ்டித குதர்க்கம் அதர்க்கயந்த தத்வைபவம் விதுரதோ விதுர அப்பிரதர்க்கியம். இதை போல என்னென்னமோ தேவையில்லாத புத்தி இருக்குங்கிறதுக்காக கேள்விகள் இருக்கா. இது ஒன்றுமே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லித்து. ஆழ்வார்கள் அத்தனை பேர் இதை மூதலித்து போந்தார்கள். ஆனால் தெரியாதவர்கள் பேசுகிறார்கள். அதனால் இப்போ பார்ப்போம். உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இந்த 3 காரணம் லோகத்தில் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையோ. ஜகத்து முழுக்கத்துக்கு எது உபாதானம், எது நிமித்தம், எது சககாரி? பிரம்மமே. பிரம்மந்தான் உபாதான காரணம், பிரம்மந்தான் சககாரி காரணம், பிரம்மந்தான் நிமித்த காரணம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரம்மமே உபாதானமா, பிரம்மமே நிமித்தமா, பிரம்மமே சகாரியானா. சாதாரணமாக பிரம்மத்தை நிமித்தம்னு மட்டும் எல்லா சம்பிரதாயத்திலையும் ஒத்துணுடுவா. பிரம்மத்தை உண்டுன்னு ஒத்துக்கிற எல்லாருமே பிரம்மந்தான் சிருஷ்டிக்கிறது அது வரைக்கும் ஒத்துணுடுவா. அதாவது எதை போலே? நெசவாளியை போலே, கொயவனை போலே, பொற்கொல்லனை போலே, தச்சனை போலே. அதை போல பிரம்மத்தை ஒத்துக்கிறேன். அவர் எப்படி மண்ணை வச்சுட்டு குடம் பண்ணுறாரோ அதே போல பிரம்மமும் ஏதோ ஒன்றை வச்சுண்டு ஜகத்தை படைக்கிறது. அப்படின்னா கொயவ நாட்டம் ஒத்துக்கலாம், பொற்கொல்ல நாட்டம் ஒத்துக்கலாம். பிரம்மத்துக்கே அவ்வளவுதான் நிலை. இப்போ நிமித்த காரணமாக ஒத்துக்கொள்ளலாம்னுவா. ஏன் மற்ற 2 காரணமாக ஒத்துக்க முடியாதா? உபாதான காரணமும் பிரம்மம், சககாரி காரணமும் பிரம்மம். இந்த இடத்துல ஒரு பெரிய நெருடல் வரும். பிரம்மத்தை உபாதான காரணம்னு சாஸ்திரம் ஒத்துக்கிறது. அதனால தான் கூறத்தாழ்வான் விஸ்வச விஸ்வவித காரணம் அச்சுதத்துவம், எல்லா காரணமும் நீன்னார். நம்மாழ்வார் பாசுரத்தில் வேர் முதலாய் வித்தாய்ங்கிறார். வேர்னா என்ன, முதல்னா என்ன, வித்துன்னா என்ன? வேர்னு சொன்னாலும் காரணம், முதல்னு சொன்னாலும் காரணம், வித்துன்னு சொன்னாலும் காரணம். அப்போ 3 தரம் சொல்லுவாளன்னா வேர் முதலாய் வித்தாய். ஒரே பொருளை குறிக்கவல்ல பல மொழிகள். இது குற்றம், சொற்குற்றம் வந்துடும். ஒரு அர்த்தத்தை சொல்ற ஒரு சொல்லத்தான் பிரயோஜனம் பண்ணலாமே தவிர சாதாரணமாக ஒருத்தர் சொல்லுவா நடுமத்தியத்தில் உட்காண்டான்வா. நடுனாலும் மத்தியம்தான், மத்தியம்னாலும் நடுதான். நடுமத்தியத்தில் உட்காண்டாலும் அர்த்தமே கிடைக்காது. அப்போ தப்பாக பிரயோகப்படுத்திட்டோன்னு அர்த்தம். அதை போல் இந்த இடத்துலையும் வேர் முதலாய் வித்தாய்னு ஆழ்வார் சொல்கிறாரே, அப்போ வேர்னா ஒரு காரணம், முதல்னா வேறொரு காரணம், வித்துனா வேறொரு காரணம். இந்த ஆழ்வார் பாசுரத்திலேருந்து ராமானுஜர் மனசில் வாழ்ந்தார். ஓ திரிவித காரணம் பிரம்மங்கிறதுல தெளிவாக இருக்கார் ஆழ்வார். அவர் தான் உபாதான காரணம், அவனே நிமித்தம், அவனே சககாரி. ஏன் உபாதான காரணம் பிரம்மத்துக்கு சொல்ல முடியாதுன்னு பாருங்க. இங்கே தான் முரண்பாடு வரப்போகுது. நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. முரண்பாட்டை தெரிஞ்சுட்டா தான் அது விளக்கரைச்சே நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சந்தேகம் வரைச்சே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சந்தேகம் போகிறது பாருங்க, அப்போ மனுஷனுடைய ஆனந்தத்தை பிடிக்கவே முடியாது. சில விஷயம் ஏதான ஸ்லோகம் படிச்சிருப்போம், அதனுடைய அர்த்தம் புரியவே புரியாது. ராத்திரி திடீர்னு தூக்கத்துக்கு நடுவில் முழிப்பு வந்து புரிஞ்சிடும். 2 மணி பாதராத்திரி 2 மணிக்கு அர்த்தம் புரிஞ்சு போடும். இதில் உபன்யாசகனுக்கு கட்டம் மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு காத்துட்டு இருக்கணும். ஏன்னா உபன்யாசகாலுக்கு ஏதான ஒரு அர்த்தம் தெரிஞ்சுது அதை உடனே 10 பேர்கிட்ட சொல்லணும்.
அதை சொல்லி அவள் சிரிக்கிறத பார்த்தா தான் இவனுக்கு திருப்தியே. தனக்கு தெரியறது உபன்யாசங்கிற திருப்தியே அல்ல. தெரிஞ்ச அர்த்தத்தை இன்னொருத்தர் கேட்டு ஓ இப்படி இருக்கா பகவத் விஷயம் அப்படின்னு ஆனந்தப்படுறானோ இல்லையோ. அப்போ ராத்திரி 2 மணிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுன்னா மறுநாள் சாயங்காலம் 6:30க்குன்னா உபன்யாசம். ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்லக்கூடாதா? மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் தான் காத்துட்டு இருக்கணுமான்னா பக்கத்தில் இருக்கிற தத்துவம் கேட்டுக்கிற தத்துவமாக இருக்கணுமே. இருந்ததுன்னா தாராளமாக சொல்லிடலாம். வீட்டில் இருக்கிறவர்கள் இதை நன்னா அனுபவிக்கிறவாளாக இருந்து விட்டாள்னா கஷ்டமே இல்லை. அப்போ தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். அவர் ஏதோ பார்த்துட்டு இருக்கார், நாம் ஏதோ பார்த்துட்டு இருக்கோம்னா கஷ்டம்தான். அதனால் என்றைக்குமே வைதிகர்கள் வீட்டில் இருக்கிறவாளும் அந்த ஸ்ரத்தையோடு இருந்துவிட்டாள்னால் அதனுடைய ஆனந்தமே தனி. இல்லை அந்த வைதிக ஸ்ரத்தை மற்ற பேர் பிடிக்கலைன்னு வச்சுக்கோ. சில வீட்டில் ஸ்திரீகளுக்கு ஸ்ரத்தை இருந்துடும், புருஷர்களுக்கு இருக்காது. சில இடத்துல புருஷர்களுக்கு ஸ்ரத்தை இருந்துடும், ஸ்திரீகளுக்கு இருக்காது. பல இடத்துலையும் உபன்யாசத்தில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அநேகமாக புருஷனோ ஸ்திரீயோ தனியாக தான் வந்திருப்பா. 2 பேரும் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப பார்க்கவே முடியாது. சில இடத்துல புருஷர்களுக்கு மட்டும் ஆசை இருக்கும், அவள் வருவா. அந்த ஸ்திரீ ஒரு நாள் கூட இந்த உபன்யாசம் பார்க்கவே வந்தே இருக்க மாட்டா. பல இடத்துல ஸ்திரீகள் தான் வந்து பார்த்துட்டு போவா. வந்து பார்த்துட்டு தேவையில்லை நன்னத்தான் சொல்கிறார், நீங்களும் வரலாம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவர்களையும் கூண்டு வந்துடுவா. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நமக்கு ராத்திரி ஒரு அர்த்தம் தோணித்துன்னா ஒரு ஆனந்தம் கிடைக்கப்படுதுங்க. விஷய ஞானம் ஏற்பட்டு சந்தேக முடிச்சுக்கள் அவிழ்ந்ததுனாலே அது ஓஹோன்ற ஆனந்தத்தை கொடுக்கும். இப்போ சந்தேகம் வந்துடுச்சு. பிரம்மத்தை உபாதான காரணமாக சொன்னால் என்ன? சொன்னால் ஒரு குற்றம் வரும். உபாதான காரணம்னாலே அது மாறுதலுக்கு உட்பட்டாகணும் இல்லையோ. மண் மாறினாத்தானே குடமாகும், பஞ்சு மாறினாத்தானே வேஷ்டியாகும், தங்கம் மாறினாத்தானே மோதிரமாகும். எதுவும் மாறினாத்தானே அந்த பொருள் ஆக முடியும். இப்போ பிரம்மத்தை உபாதான காரணம்னு சொன்னால் அப்போ அது மாறணுமே. மாறுதலுக்குட்பட்டாதான் அது ஜகத்தாக பரிணமிக்க முடியும். பிரம்மம் மாறுறது, ஜகத்தாறுதுன்னா பிரம்ம உபாதானம்னு சொல்லிடலாம். சொல்லிட்டு போமே, எப்படி மண்ணு மாறுறதோ பிரம்மம் மாறுறதுன்னுட்டா. ஆனால் சாஸ்திர வாக்கியம் பிரம்மத்தை மாறுதலுக்குட்பட்டதுன்னு ஒத்துக்கலை. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. இந்த வாக்கியம் எல்லாருக்கும் தெரியும். அவிகாராய, விகாரமே அதுக்கு கிடையாது. சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏகரூபாய ரூபாய, அது ஸ்வரூபத்தாலேயும் ஒருபடிப்பட்டது, ஸ்வபாவத்தாலேயும் ஒருபடிப்பட்டது, ரூபத்தினாலேயும் ஒருபடிப்பட்டது. அது எப்பவும் மாறுதலுக்கே உட்படாது. நித்திய நிர்விகார தத்துவம் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அவர் விகாரமே அடைய மாட்டார். அப்போ ஒரு பக்கத்தில் விகாரம் அடைய மாட்டார்னு ஒத்துண்டாகணும், இன்னொரு பக்கத்தில் உபாதான காரணத்தமும் சொல்லி ஆகணும். பிரம்மம் உபாதான காரணம்னு சொன்னால் அப்போ விகாரம் வந்துடும். பிரம்மம் நிர்விகாரம்னு சொன்னால் அப்போ உபாதான காரணத்தையும் சொல்ல முடியாது. ரெண்டையுமே சாஸ்திரம் தானே சொல்கிறது. அப்போ சாஸ்திர வாக்கியங்களுக்குள்ள முரண்பாடு வந்துருது இல்லையோ. ஒரு பக்கம் உபாதான காரணம்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் விகாரமும் கிடையாதுன்னு சொல்கிறது. சுவாமி பார்த்தார், இப்போ தான் முரண்பாட்டை நீக்கி ஆகணும். இந்த வாக்கியமும் சரி, அந்த வாக்கியமும் சரி, எப்படி சேர்த்து சொல்லலாம்? சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய நியாய சித்தாஞ்சனம்ங்கிற கிரந்தத்திலையும் தத்துவமுக்தா கலாபம்னு ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். இன்றைக்கி அதெல்லாம் திறந்து பார்க்கறதுக்கு ஆட்கள் ரொம்ப தூரம் குறைஞ்சு போயிட்ட கிரந்தங்கள். தத்துவங்கள் எப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக விளக்கமாக எடுத்து கூடியிருக்கார். அச்சித்துங்கிறது யாது, சித்துங்கிறது யாரு, ஈஸ்வரங்கிறது எது, எப்படி சேத்தனாச்சேதனங்களோட பிரம்மம் விசிஷ்டமாக இருக்கிறது என்று துல்லியமாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி பதில் சொல்லியிருக்கிறாப்புல அந்த கிரந்தங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். தாராளமாக விகாரமும் சொல்லலாம், விகாரமும் சொல்லாமல் இருக்கலாம், உபாதான காரணத்தமும் சொல்லலாம். பிரம்மம் உபாதான காரணம்னு சொல்ல போகிறேன், ஆனால் அதுக்கு விகாரம் கிடையாதுன்னு சொல்ல போகிறேன்னார். இப்படியே பேசுறது வேதாந்திகளுக்கு வழக்கமாகவே போச்சு. ஏதானு ஒன்றுன்னு ஒத்துக்கணும் இல்லையோ. இது ஆமான்னு சொல்கிறதுக்குள்ளே இல்லைன்னுடுவா, இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே ஆமான்னுவா. ரொம்ப புரியாமல் பேசினாலே அவனுக்கு வேதாந்தின்னு பேர். ஏதானு கொஞ்சம் புரியிறாப்புல பேசினா தேவையில்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசியிருந்தாருன்னா அப்போ பரம வேதாந்தின்னு சொல்லிட வேண்டியதான். எப்படி சுவாமி மாறுதலுக்கு உட்படுறதுன்னு சொல்கிறீர், ஆனால் மாறவே மாறாதுன்னு சொல்கிறீரன்னா மாறாது, மாறும். ஏன் மாறாது மாறும்னா, இப்போ நானே சின்ன வயசில் இருந்தேன், எனக்கு வயசு 5 இருந்தது. அப்போ எனக்கு பாலன்னு பேர். பிறந்த குழந்தை சிசுன்னு பேர். முதல்ல சைஷவங்கிற ஸ்திதி, அடுத்தது பால்யம்ங்கிற ஸ்திதி, அடுத்தது கௌமாரங்கிற ஸ்திதி, அடுத்தது யௌவனம்ங்கிற ஸ்திதி, அப்புறம் வார்த்தக்கியம்ங்கிற ஸ்திதி. இந்த 5ஐயும் தாண்டித்தானே ஒரு மனுஷன் வாழ்க்கிறான். அடியன் கிருஷ்ணன், நான் தான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் இருந்தது. அந்த சரீரே தான் சிசு சரீரமாய், சரீரமே பால சரீரமாய், சரீரமே குமார சரீரமாய், சரீரமே யுவா சரீரமாய், சரீரமே விருத்த சரீரமாக இருந்தது சொல்லியோ. நான் மாறிட்டேனா? நான் தான் குழந்தையாக இருந்தேன், நானே தான் பாலனானே, நானே தான் குமாரனானே, நானே தான் இளைஞனானே, நானே தான் வயசானவனாயிட்டேன். இது இத்தனை நானே.
நானேன்னு யாரோ சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். நான் சின்ன வயசில் என்ன பண்ண, 1வது படிச்சது 2வது படிச்சது, ஓடி ஆடினது விளையாடினது காலை உடைச்சினது எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடு பாலனாக இருந்தது தெரியும், வண்டி ஓட்ட கற்றுன்னு கீழே விழுந்தது தெரியும். அதற்கப்புறம் குமாரனாக இருந்தது தெரியும். அதுக்கப்புறம் யுவாவாக இருந்தது நடந்தது அத்தனையும் தெரியும். இப்போ விருத்தனாக இருக்கிறதும் தெரியும். அப்போ நான் குழந்தை, நானே பாலன், நானே குமாரன், நானே யுவா, நானே விருத்தன். இப்போ இந்த வலது பக்கம் இருக்கிற மொத்த பேர்களும் மாறி சொல்லியும். சிசு மாறித்து பாலனானார், பாலன் மாறித்து குமாரனானார், குமாரன் மாறித்து யுவாவானார், யுவா மாறித்து யுவத்துவம் மாறித்து விருத்தராயிட்டார். அப்போ இதெல்லாம் மாறித்து. ஆனால் இடது பக்கம் நான் மாறவே இல்லை பாருங்க. நான் பாலன், நான் குமாரன், நான் யுவா, நான் விருத்தன், நான் மட்டும் அப்படியே இருந்துடுச்சு. அப்போ வலது பக்கம் இருந்தது அத்தனையும் மாறித்தா. இது ஒரு திருஷ்டாந்தம் வச்சுக்கோ. தேசிகன் மற்றொரு திருஷ்டாந்தம் தெரிவிக்கிறார். நான் சின்ன வயசில் குழந்தைய, ஒரு அப்பனுக்கு பிள்ளை, அப்போ பிள்ளையாக இருந்தேன். இன்னும் கொஞ்சம் வயசாச்சு, அண்ணன் ஆகிட்டேன். ஒரு தம்பி பிறந்தா அண்ணன் ஆகிடுவேணும் இல்லையோ, அண்ணன் ஆனேன். அதுக்கப்புறம் வயசாச்சு, கணவன் ஆகிட்டேன். அப்புறம் வயசாச்சு, அப்பாவாயிட்டேன். அப்புறம் வயசாச்சு, தாத்தா ஆகிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எழுதுங்க திரும்ப. நான் மகன், நான் அண்ணன், நான் கணவன், நான் பிள்ளை, நான் அப்பா, நான் தாத்தா. வலது பக்கம் இருக்கிற எல்லாம் மாறிச்சு. ஆனால் இந்த இடது பக்கம் இருக்கிற நான் மட்டும் மாறவே இல்லை. ஏன்னா நான்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறது, இது மாறாது. ஆனால் இந்த ஜீவாத்மா எடுத்துட்டு இருக்கிற சரீரத்தில் இருக்கிற மொத்தம் மாறுதலுக்கு உட்பட போகிறது. இப்போ மாறித்தா மாறலையா? மாறிடுச்சு. ஏன்னா ஒன்றுனா பேரை மாற்றிகிட்டே வந்திருக்குமோ இல்லையோ, மாறிடுச்சு. மாறிவிடுத்தானே? மாறலை. அழுத்தி கேட்டால் மாறலைன்னு விடுவீள், மாறித்தான்னு கேட்டால் மாறித்தின்னு விடுவீள். இப்போ இதே போலத்தான் உபாதான காரணத்துக்கும் பார்க்க போகிறோம். ஆத்மா மாறவில்லை, சரீரம் மாறித்து. இது சுலபமாக தெரியறது சொல்லியோ. ஆத்மா ஆத்மாவாக தான் இருக்கும். ஆத்மா கிருஷ்ணனாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணங்கிறது சரீரத்துக்கு வச்ச பேர், ஆத்மாவுக்கு வச்ச பேர் இல்லை. போன ஜென்மத்தில் என் பேர் எனக்கு தெரியாது. இந்த சரீரத்தில் இப்போ வைக்கப்பட்ட பேர் கிருஷ்ணன். போன ஜென்மத்தில் இந்த ஆத்மாவுக்கு எந்த சரீரம் எந்த பேருனே தெரியாது இல்லையோ. அப்போ ஒரு மனுஷன் தன்னை அறிமுகப்படுத்திக்கணும்னா என்ன தெரியுமா சொல்லணும்? இந்த பிறவியில் விருத்த சரீரத்துக்கு கிருஷ்ணன் என்கிற பெயரை எடுத்து கொண்டிருக்கிற ஆத்மா அடியேன். இப்படி சொன்னா தான் நான் உண்மை பேசியிருக்கேன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு வேற எதை சொன்னாலும் நான் போய் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் சொன்னால் வீட்டிலே சேர்க்க மாட்டா யாரும். அதனால் பேசாத இருக்கிறது எப்போதுமே நலம். நான்கிறது ஆத்மா, ஆத்மாவுக்கு சரீரம் இருக்குது, சரீரத்துக்கு எல்லாம் மாறுதல்கள். இப்போ சரீரத்தில் இருக்கிற மாறுதல் ஆத்மாவை பாதிக்குமா? பாதிக்காது. சரீரத்தை தான் மாறுறதே தவிர ஆத்மா நிர்விகாரம், அவர் மாறவே மாட்டார். அவர் நிர்விகாரமாக தான் இருப்பார். சரீரம் மாறுறது, சரீரத்தில் இருக்கிற உறவுகள் மாறலாம், சரீரத்தில் இருக்கிற பலம் சக்தி மாறலாம், சரீரத்துக்கு இருக்கிற வயசு மாறலாம், உயரம் மாறலாம், கருப்பு வெளுப்பு மாறலாம். எது மாறினாலும் ஆத்மா மாறலையோ இல்லையோ. இப்போ மாறுகிறதுன்னு சொல்லலாம், மாறலைன்னு சொல்லலாம். ஆத்மாவு சரீரம் நெருங்கி கூடி இருக்கும் இல்லையோ, அப்போ அந்த ஆத்மாவே மாறித்துன்னு கூட சொல்லிடுவா. நாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஆத்மாங்கிற நான் தான் குழந்தையா இருந்தேன், நான் தான் பாலனா இருந்தேன்னு சொல்றேன். தவிர நான் 2வது வயசில் சிசு சரீரத்தோடே கூடியிருந்தேன்னு ஒருத்தரும் சொல்லலை. நான் சிசு. நான் 5வது வயசில் பால சரீரத்தோட கூடியிருந்தேன்னு யாரும் சொல்லலை, நான் பாலன். நான் 10வது வயசில் குமார சரீரத்தோட கூடியிருந்தேன்னு யாரும் சொல்லலை, நான் குமாரன். நான் இப்போது விருத்த சரீரத்தோடு கூடியிருக்கிறேன்னு யாரும் சொல்லலை, நான் விருத்தன். இப்படி தானே வழக்கத்தில் நாம் வச்சுருக்கோம். ஆனால் நான் விருத்தம் இல்லை, ஆனால் நான் குமாரன் இல்லை, நான் பாலனும் இல்லை. என்னுடைய சரீரம்தான் விருத்தி அடைஞ்சிருக்கு, என்னுடைய சரீரம்தான் கௌமாரத்தை அடைஞ்சிருக்கு. அப்போ நான் மாறவே இல்லை. நான் மாறாமல் இருக்கிறச்சே என் சரீரம் மாறி எல்லாம் நடந்துருத்தோ இல்லையோ. அதே போல் பிரம்மஸ்வரூபம் மாறவே மாறாது. பிரம்மம் பிரம்மமாக தான் இருக்கும். அதன் ஸ்வரூபத்துக்கு எப்பவும் மாறுதல் ஏற்படாது. பிரம்மஸ்வரூபம் மாறாது. பின்ன ஏது மாறும்னு கேட்டால் பிரம்மத்தினுடைய சரீரம் மாறும். நல்லா மனசில் வாங்கிக்கும். இப்போ இங்கே ஆத்மாவனுடைய சரீரம் மாறினதுன்னா மாறுதல்னு சொன்னோம். அதே போல் பிரம்மஸ்வரூபம் மாறவே மாறாது. பிரம்மத்துக்கு சரீரம் இருக்கு. பிரம்மத்துக்கு சரீரம் எதுன்னா சேத்தனா சேத்தனங்கள் தான் பிரம்மத்துக்கு சரீரம். சித்தையும் அச்சித்தையும் தனக்கு சரீரமாக பிரம்மம் கொண்டிருக்கும். அசேஷ சிதச்சித்து வஸ்து சேஷனே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நதையே விஷ்ணவே நமகான்னு ராமானுஜரே வேதார் சங்கரத்தினுடைய ஆரம்பத்தில் தெரிவித்தார். சித்து அச்சித்து 2 வர்க்கங்களும் இல்லையோ, இது மொத்தம் பிரம்மத்துக்கு சரீரமாகவே இருக்கும். அப்போ எது மாறுறதுன்னா சேத்தனா சேத்தனங்கள் மாறிதான் பிரபஞ்சமாக பரிணமிக்கிறதே தவிர. ஆனால் பிரம்மம் மாறுறதுன்னு சொல்லித்தே உபாதான காரணம் பிரம்மம்னு சொன்னீரேன்னா பிரம்மத்தினுடைய சரீரம் தானே மாறுறது. ஆக பிரம்மத்துக்கு சரீரமாக சித்தும் அச்சித்தும் இருக்கும். சித்தும் அச்சித்தும் மாறுதலுக்கு உட்படும். அப்போ பிரம்மத்தினுடைய சரீரம் மாறுறது இல்லையோ, அப்போ பிரம்மம் உபாதான காரணம்னு சொல்லலாம். சரீரம் தானே மாறுறது, பிரம்மம் மாறலையோ இல்லையோ, அப்போ பிரம்மஸ்வரூபத்துக்கு விகாரம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆக பிரம்மஸ்வரூபம் விகாரம் அடையாது, பிரம்மத்தின் சரீரம் விகாரம் அடையும்.
இப்படி பார்த்தா இது சரி, அப்படி பார்த்தா அது சரி. அப்போ உபாதான காரணத்துவம் சொல்லலாம், நித்திய நிர்விகாரத்துவமும் சொல்லிவிடலாம். அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே. பல பேர் ஒன்று எதை சொன்னாலும் அப்படியே கண்டுகொள்ளாமல் இருப்பா, விகாரமே இருக்காது. அவளை பரபிரம்மமாட்டம் இருக்காளேங்கிற மூலியம். இந்த உபன்யாசம் கேட்கச்ச மட்டும் அப்படி நீங்கள் இருக்கவே கூடாது. ஏன்னா உபன்யாசம் சொல்லச்சே சிரிக்கிறாப்பில் சொன்னால் சிரிக்கணும், அழறாப்பில் சொன்னால் அழணும். சொல்கிறவர் சிரிக்கக்கூடாது, அழக்கூடாது. நீங்கள் சிரிக்கணும். நீங்கள் அவர் சிரிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா சொல்லவே வராது. அப்புறம் அழுதுண்டே இருக்க வேண்டியதான், சிரிச்சுட்டே இருக்க வேண்டியதான். பாஷர கோட்டி சேவா காலம் நடக்கிறது பாருங்க, நடக்கிறச்சே மட்டும் நம்ம பாட்டுக்கு சேவிச்சுட்டே போகணும். அப்போ தப்பித்தவரை இந்த அர்த்தத்திலெல்லாம் புத்தி போச்சுன்னா பாட்டு ஓடிப்படும். இவர் இப்போ தான் உயர்னாலும் ஆரம்பித்து 10 அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவின் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலனோடு இணைந்திருந்தே ஏங்கி எழிவே கண்ணன் வெண்ணையை திருடுட்டு என்னமா உரலோட கட்டுப்பட்டு அழறார் இப்படின்னு ஆழ்வார் அழுதார். ஆழ்வார் அழுதார். நான் சேவா காலத்தும் போது நான் அர்த்தம் தெரிஞ்சு அழ ஆரம்பித்தா இவர் 10 நிமிஷம் அழுதுட்டு திரும்பி வரச்சே பாட்டு வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமரலுகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் 2ஆம் 10 முதல் திருவாய்மொழி இருக்கும். நான் விட்டது முதல் 10 3ஆம் திருவாய்மொழியில் 70 பாட்டு ஓடியே போடி ஒரு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஒரு 100 பாஷம் சேவிக்கிறது 20 நிமிஷம் தான். வேகமாக சேவிச்சுன்னு போகிறாள் இல்லையோ, சேவையில் 20 நிமிஷம் 30 பாட்டு ஆயிடுத்து. திரும்பி பார்த்து 10 நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு 70 பாட்டு ஓடி போகணும். அதனாலே அர்த்தத்தில் போகிறச்சே தான் அர்த்தத்தில் போகணும், மூலத்தில் இருக்கிறச்சே மூலத்தோடு நின்றுணும். சொல்கிறவர்கள் அனுபவிக்கக்கூடாது, கேட்கிறவர்கள் அனுபவிக்கணும். கேட்கிறவர்கள் பரபிரம்மமாட்டம் இருக்கக்கூடாது, அவள் தாராளமாக விகாரத்தோடு தான் இருக்கணும். சிரிக்கிறதுக்குன்னு சிரிக்கணும், அழறதுக்குன்னு அழுகணும். ஆக பிரம்மமே விகாரம் அடையும், பிரம்மம் உபாதான காரணமாக இருக்கும், ஆனால் நித்திய நிர்விகார தத்துவமாக இருக்கும். அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்திலேருந்து ராமானுஜர் புரிஞ்சின்றார். ஓ வேர் முதலாய் வித்தாய் திரிவித காரணமாக பிரம்மம் இருக்கும்னு ஆழ்வார் சொன்னார். அப்போ உபாதான காரணத்தும் பிரம்மத்துக்கு உண்டுன்னா விகாரம் இடிக்கிறதேன்னு பார்த்தார். சுருடலாமே, சரீராத்ம பாவம் இருக்கே, சரீராத்ம பாவத்தை அடிப்படையாக வச்சுனுட்டா எல்லா முரண்பாட்டுக்கும் பதில் சொல்லலாம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு அடிப்படையனுட்டா யாரை கேட்டாலும் சொல்லுங்க, சரீராத்ம பாவம் அப்படின்னு வச்சுடணும். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேட்டுங்க, ஏன்னா ரொம்ப ஆனந்தமான அர்த்தம் அது. சாமானாதிகரண்ய பிரயோகம்னு பேர். பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம். என்னதுக்கு சட்டம்? சாமானாதிகரண்ய பிரயோகம்னா பாட்டு சொல்கிறேன். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயனானாய் கூறார் ஆழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் வெண்ணும் மகிழவே பகவன்னு நீதான் ஜலம், நீர்தான் ஆகாசம், நீர்தான் நெருப்பு, நீர்தான் பிருத்திவி, நீர்தான் சகலம்னு தெரிஞ்சுட்டேன். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய் சந்திரசூரியர்கள் நீரேன்னு தெரிஞ்சுட்டேன். சிவனாய் அயனானாய் சிவனும் பிரம்மாவும் நீரேன்னு தெரிஞ்சுட்டேன். எல்லாம் நீர். இந்த பாசுரத்தை ஆழ்வார் என்ன தெரியுமா பாட்டிருக்கணும்? நீர் நீராக இருக்கிறீர், தேவரீர் ஆகாசமாக இருக்கிறீர், தேவரீர் பிருத்திவியாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ? பாட்டில் அப்படி இருக்க பாருங்க. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் அப்படின்னா நீர் அவன் வெவ்வேறேன்னு அவர் சொல்லலை. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் அவனே நீர், அவனே ஆகாசம், அவனே அக்னி, அவனே வாயு. அப்ப அவன் வாயு சரீரத்தோட கூடியிருக்கிறான்னு கூட சொல்லலை. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான பிரயோகம். அந்த அளவுக்கு பகவானோட சேத்தனா சேத்தனங்கள் ஒட்டின்னு இருக்குதுன்னு அர்த்தம். நீர்னு பிரித்து சொல்கிறது கூட முடியாதான். நீரும் நிலனும் தீயும் விசும்பும் காற்றும் ஆகாசம் எப்படி இருக்குது? அவரோட 2 ஒட்டி கொண்டு இருக்கின்றன. இந்த சரீரத்தை ஆத்மாவிடத்துலேருந்து சாதாரணமாக பிரிச்சிட முடியுமா? எத்தனை தூரம் ஒட்டின்னு இருக்கு. அதை போல சேத்தனா சேத்தனங்கள் அத்தனை சரீரவத்து பிரம்மத்தோட ஒட்டி கொண்டு தான் இருக்கும். எப்படி ஒட்டின்னு இருக்கும்னா, ஒரு இடம் சொல்கிறேன். ஒரு மண்ணு குடம் பண்ணோம், ரொம்ப நல்ல குடமாக இருந்தது. நீலோ கடஹா, நீளமான கடம். இந்த குடத்துக்கு என்னென்ன குடத்தை வாங்குறதுக்கு கடைக்கு போகணும். கடையில் அதனுடைய பெருமையெல்லாம் சொல்லி வித்துருவாளோ இல்லையோ, அதுக்கு நான் வாழ்க்கிறோம் மனனா தெரியும். இந்த குடம் நீளமான குடம், வாய் நல்ல பெருத்து இருக்கிற குடம், நல்ல வேலைப்பாடுகளோடு இருக்கிற குடம், தங்கத்தால் பண்ணப்பட்ட குடம். இந்த குடம் எந்த ஊர்லேருந்தோ பண்ணி வந்த குடம். இந்த குடத்தை இந்தந்த ராஜா அரண்மனை இருந்தது என்னென்னமோ சொல்கிறானோ இல்லையோ. அது சொல்லச்சே நீளமான குடம், மண் குடம், வேலைப்பாடுகளோட கூடின குடம், வாயும் வயிறுமா இருக்கிற குடம். இந்த 4 சேர்ந்து எதை குறித்தது? இந்த 4மே விசேஷனம் இல்லையோ. நீளமாக இருந்தது ஒரு விசேஷனம், மண்ணால் ஆக்கப்பட்டது விசேஷனம், வாயிரும் வயிறுமா இருக்கிறது விசேஷனம், வேலைப்பாடு இருக்கிறது விசேஷனம். இந்த 4 எதை குறிச்சது? 4 குடத்தையா? ஒரே குடத்தை தானே குறிச்சது.
அப்போ இந்த 4 குணங்களும் பண்புகளும் சேர்ந்து ஒரு குடத்தை குறித்து சொல்லியும். இந்த 4 பண்புகளுக்கும் ஒரே பிரயோஜனமா? இல்லை, இந்த 4க்கும் பிரயோஜனம் வெவ்வேறு. அது வேலைப்பாடோடு இருக்குன்னா விலை அதிகம்னு அர்த்தம், வாயும் வயிறு நன்னா இருக்குன்னா நிறைய ஜலம் பிடிக்குன்னு அர்த்தம், மண்ணால் ஆக்கப்பட்டிருக்குன்னா தங்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு விசேஷணத்துக்கும் பிரயோஜனம் வேறு. ஆனால் இந்த பிரயோஜனங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் மொத்த விசேஷங்களும் சேர்த்து எதை குறிச்சுது? ஒரு குடத்தை குறித்து சொல்லியும். அப்போ மண்ணால் ஆக்கப்பட்டதாய், வேலைப்பாடுகளோடு கூடினதாய், நீலவர்ணத்தோடு இருப்பதாய், வாயும் வயிறுமாய் இருப்பதாய் குடம் இருக்கும் அப்படின்னு சொல்றா போலே நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய்னு பிரம்மத்தை பற்றி சொல்கிறோம் இல்லையோ. பிரம்மத்தை இப்போ குட ஸ்தானத்தில் வச்சுங்கோ. அந்த பிரம்மத்துக்கு 5 பண்புகள் விளக்க போறார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த 5 பண்புகளோட கூடி இருக்கிற பிரம்மம்னு அர்த்தம். எப்படி ஒரு குடத்தில் இருக்கிற பண்புகள் குடத்தை விட்டு பிரியாதோ அதை போல பிரம்மத்தை விட்டு இந்த சேத்தனாச்சேத்தன பண்புகள் மொத்தம் பிரியாது, அதோட சேர்ந்தே தான் இருக்கும். இதைத்தான் சரீராத்ம பாவங்கிறோம். ஆனால் நீரின் பிரயோஜனம் வேறு, நிலத்தின் பிரயோஜனம் வேறு, நெருப்பின் பிரயோஜனம் வேறு, ஆகாசத்தின் பிரயோஜனம் வேறு, பிருத்திவியின் பிரயோஜனம் வேறு. இந்த 5 வெவ்வேறு பிரயோஜனமாக இருந்தாலும் 5 சேர்த்து யாரை குறிச்சது? பிரம்மத்தை. அதனால தான் நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நடுவானாய், சீரார் சுடர்கள் 2ஆய், சிவனாய், அயனானாய்னு பாசுரம் பாடினார். அப்போ இது இத்தனையும் சரீரம் பிரம்மம் சரீரியாக இருக்கும், இத்தனையும் பிரகாரம் பிரம்மம் பிரகாரியாக இருக்கும், இத்தனையும் விசேஷனம் பிரம்மம் விசேஷமாக இருக்கும். அப்போ இந்த சரீரத்தோட கூடின பிரம்மம் இல்லையோ, சரீரத்தோட எப்பவுமே கூடித்தானே இருக்கு. அப்போ சரீரம் மாறுதலை அடைந்து உபாதான காரணமாக இருந்து ஜகத்து சிருஷ்டி ஆயிடும். அதனால பிரம்மம் உபாதானம்னு சொல்றதுல தப்பில்லை. சரீரம் மாறுறதே தவிர பிரம்மம் அந்தராத்மா ஸ்வரூபம் மாறாது. அதனால நிர்விகாரம்னு சொல்லிடலாம். இந்த 2 நேர் முரண்பாடாக தோணித்தொல்லியோ, இவ்வளவு அழகாக சேர்த்து விட்டார். இதனால தான் இதி சர்வம் சமஞ்சசம், இப்படியாக ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் எல்லா அர்த்தங்களும் காட்டப்பட்டன என்று ராமானுஜரே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசியில் தெரிவிக்கிறார். அது எப்படி இவரால் மட்டும் இதெல்லாம் சொல்ல முடியறதுன்னா முடியறது. ஆழ்வார் பாசுரங்கள் கைவிளக்கா இருந்துட்டு இல்லையோ, உபய வேதாந்தம் இருந்ததே. பாசுரங்களுடைய அர்த்தங்களும் மனசில் ஓடிண்டே இருக்கு, வேதாந்தார்த்தங்களும் மனசில் ஓடிண்டே இருக்கு. ரெண்டையும் சேர்த்து ஆழ்வார் சொல்லிட்டு போடுறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருவாய்மொழியை திருமாலையாண்டான் தான் ராமானுஜருக்கு உபதேசிக்கிறார். திருமாலையாண்டான் ஆளவந்தாருடைய சிஷ்யர். ஆளவந்தார் சொத்து வைக்கிற ஆப்பில் திருமாலையாண்டான்ட்ட திருவாய்மொழியை வச்சார். ராமானுஜர் வரட்டும், இப்போ நான் அவருக்கு போதிக்க முடிய போகிறதில்லை, அவர் எப்போ வந்து பட்டம் ஏற்றுக்கிறாரோ அப்போ நீர் அர்த்தத்தை எல்லாம் சொல்லும்ட்டு போயிட்டார். திருமாலையாண்டான் ஒரு நாள் காலக்ஷேபத்தை ஆரம்பிப்பார். திருவாய்மொழியில் ஒரு அர்த்தம் சொல்லிண்டே வருவார். எப்பவும் சின்ன வயசுலேருந்து ராமானுஜருக்கு ஒரு வழக்கம், அது யாதவ பிரகாஷர் இடத்துல கேட்க சேர்ந்த வழக்கம் இருந்தது. அவருக்கு உண்மையான அர்த்தம் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அந்த அர்த்தத்தை அவருக்கு சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் உபன்யாசம் கேட்டுருக்கீள், நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு, ஆப்பில் இருக்குன்னா தலையை நிமிர்ந்து கேட்பீள். உங்களுக்கு எதாவது கொஞ்சம் பிடிக்கலை புரியலைன்னு வச்சுங்க, அவன் அப்படி தலையை குனிஞ்சு விடுவா, இல்லை பராக் பார்க்க ஆரம்பிப்பா, கடிகாரம் எங்கே இருக்குன்னு அப்போ தான் பார்க்கறதுக்கே ஆரம்பிப்பா. உபன்யாசகர் தெரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற ஆறான கடிகாரத்தை பார்த்தாள்னா நீர் முடிச்சுக்கலாம், நாழியை எடுத்து அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த நடத்துகிறவாள்லாம் எத்தனை மணி வரைக்கும் அவளை கேட்கவே கூடாது. எப்போ கேட்டாலும் ஒரே பதில் தான், உங்களுக்கு எத்தனை மணி வரைக்குமோ அத்தனை மணி வரைக்கும். ஏன்னா நடத்துகிறவா எத்தனை மணின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எத்தனை தூரம் முகம் சுளிக்காமல் கேட்டுருக்கீங்களோ அத்தனை தூரம் சொல்லலாம். முகம் ஒரு மாதிரி ஆயிடுத்துன்னா நிறுத்தி விடலாம். அதனால் கடிகாரம் முகத்தில் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே இருக்கிறத விட்டு முகத்தை பார்த்தே தெரிஞ்சு விடலாம். இது திருமாலையாண்டான் அர்த்தம் சொல்லிட்டுருக்கார். சொல்கிறச்சே ராமானுஜருக்கு இன்னும் வசதியான அர்த்தம் தோணினா அந்த அர்த்தத்தை சொன்னால் திருமாலையாண்டான் ஏற்றுக்கிறார். ஆனால் ஆளவந்தார் இடத்துல தான் இதெல்லாம் கேட்டதில்லையேன்னு அவருக்கு நெருடல். ஆளவந்தார்கிட்ட கேட்ட அர்த்தத்தை இவர் சொன்னால் சரி, இவர் மேலே சொல்கிறாரோ இல்லையோ, நம் சம்பிரதாயத்திலேயே பூர்வாச்சாரியர்கள் சொல்லாததை சொன்னால் இவ ஏற்றுக்கவே மாட்டான். முன்னோர் மொழி இந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதன பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வர வார்த்ததென்பர் மூர்க்கராவான்னு உபதேசத்தினால பேசணும். முன்னோர்கள் சொல்லியிருக்கிறபடி தான் நம்ம கேட்கணும், அந்த முறை தப்பாமல் தான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி காலக்ஷேம உபன்யாசம் தான் நீங்களும் கேட்கணும். இந்த மேடை பேச்சு கேட்கணும் மட்டும் போக ஆரம்பித்தோம், மனம் போனபடி சொல்லிட்டு போடுவா. ஏன்னா ஏதானும் உங்களுக்கு சொல்லி அதனால ஒரு லாபம் ஏற்படுங்கிறதுக்காக சொல்லிட்டு போடுவா. ஆனால் உபன்யாசம்னா கியாதி லாப பூஜா அபேட்சையர சொல்லணும். தர்மசாஸ்திரம் எதை சொல்லியிருக்கோ அதை சொல்கிறதுக்கு தான் நமக்கு கடமையே தவிர உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக எதையும் மாற்றி சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சொன்னால் அது ரொம்ப நாள் நிற்கவே நிற்காது. அதனால் திருமாலையாண்டான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். ராமானுஜருக்கு அதுக்கு மேலே ஒரு அர்த்தம் தோன்றது. ஒரு 2 இடம் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான பாசனம். எக்காலத்தந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன், மிக்கார் வேத விமலர் விழும்பும் அக்காரக்கனியே
உன்னையானே என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்கார கனியை அடைந்துந்து போனேனே. சோழசிம்மபுரத்தில் யோக நரசிம்மனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவனை பற்றி திருவங்கியாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். அக்கார கனி, அக்காரம்னா சர்க்கரை, கனின்னா பழம். சக்கரை பழம் விட்டார். நீங்கள் ஏன்னா சக்கரை பழம் பார்த்துருக்கீங்களா? கர்நாடகத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்கோ, அந்த ஊரில் நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கெல்லாம் இந்த கல்கண்டில் வரணமாக எல்லாம் பண்ணி வச்சுருப்பா. வாழைப்பழம் இருக்கும், மாம்பழம் இருக்கும், அன்னாசி பழம் இருக்கும், சீதாப்பழம் இருக்கும், எல்லா பழமும் அப்படியே பண்ணியிருப்பா. ஒருவேளை ஆழ்வார் அதை எங்கேயானு பார்த்துட்டு தான் பாசுரம் பாடிட்டு இருக்காரோ. அக்காரக்கனின்னு விட்டாரு. அப்போ சர்க்கரை எடுத்து பழமாட்டம் பிடிச்சிட்டா பகவான் ஆயிடுவரா? ஆகவே மாட்டார். இந்த சக்கரை பழம் போய் பகவான் ஆகுறா? ஆழ்வாருக்கு எப்பவும் அபூதோபமா சொல்லித்தான் வழக்கம். அபூதோபமான இல்லாத திருஷ்டான் தாக்குறது, அந்த மாதிரி ஒரு ஓமானமே இருக்காது. ஆனால் இல்லாததை சொல்கிறது. ஆழ்வார் என்ன சக்கரை பழம்னு சொல்கிறாருன்னா, சர்க்கரையை கொண்டு விதையாக நடணுமா. இது நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். சர்க்கரையை கொண்டு விதையாக நடணுமா, அதுக்கு தேனை ஜலமாக பாய்ச்சணுமா, பாய்ச்சினா ஒரு மரம் முளைக்குமா, அந்த மரம் ஒரு பழம் பழுக்குமா, அதான் சக்கரை பழமா. சக்கரை விதையை விதைச்சு மரம் பொழுத்து அதுக்கு ஜலமாக தேனை கொட்டி அது பழுத்து நான் பார்த்ததே கிடையாது. சொல்லியோ, அது கிடைச்சாலும் எங்கள் கண்ணனுடைய சர்க்கரைக்கு ஈடாகாது. அவருக்கு இருக்கிற இனிப்பு எவ்வளவுதுன்னா அப்படி அக்காரக்கனியா பெருமாள் வானிடை புயலை மாலை வரையிடை பிரசமீன் தேனடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார் தந்த மூனுடை குரம்ப வாழ்க்கை குருதியே வேண்டினாரேன்னு திருக்குறுந்தாண்டகத்தில் தெரிவிக்கிறார். அப்படி ஒரு சக்கரப்பழம். இந்த சக்கரப்பழத்தை ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எக்காலத்தெந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன். ஒரு சொல்லு இப்போ உயிர், அதில் ஒரே ஒரு சொல்ல வச்சு மொத்த அர்த்தத்தையும் ராமானுஜர் மாற்றி சொல்ல போகிறார். நன்னா மனசில் வாங்கி கேட்டுங்கோ. எக்கால தெந்தையாய் என்னுள் மண்ணில். பகவான் ரொம்ப நாளாக நீர் அடியனை தள்ளி விட்டுட்டீர், திரஸ்கரித்தீர். ஒரு பிரார்த்தனை, என்னுடைய ஹிருதய கமலத்தை ஒரு நிமிஷம் வந்து இருந்துட்டு போம். ரொம்ப தூரம் தீர்த்ததாக இருக்கிறவா ஒரு துளி ஜலம் கொடுங்கோ அப்படின்னு கேட்பாடோ இல்லையோ. பஞ்சில் நினைச்சாவது உதட்டில் ஒத்துங்கோ அப்படின்னு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கிறா கேட்குறாடோ இல்லையோ. ஆழ்வார் அதை போல பிரார்த்திக்கிறார். எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில், என்னுடைய ஹிருதயத்தில் ஒரு நிமிஷம் வந்து இருந்துட்டீர்னா மற்ற காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன். அதுக்கப்புறம் உன்னை நான் கேட்கவே மாட்டேன், உன்னை நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ஒரு நிமிஷம் என்னுடைய மனசில் வந்து இருந்துட்டு போயிடு, அப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னார் ஆழ்வார். அப்படின்னு சொல்கிறாருன்னு திருமாலையாண்டான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார் ராமானுஜருக்கு. அவருக்கு இந்த அர்த்தம் ரசிக்கலை. இது நாம இருந்தால் வாஸ்தவம் ஆழ்வார் பிரகிருதிக்கு இது ஒத்து போகாதுன்னு விட்டார் ராமானுஜர். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் கண்ணன் வேணும்னு சொல்கிறவரே தவிர இது என்ன ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிட்டா அப்புறம் போருன்னு சொல்கிறது. இதெல்லாம் நாம் கோவிலில் போவோம், சேவிப்போம், 5 நிமிஷம் கூட இருக்கணும்னா வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு உடனே கிளம்பி போடுவோம். இது நம்ம பிரகிருதியை தவிர ஆழ்வாருடைய பிரகிருதியாது. எப்பவும் கண்ணனே வேணும். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணுள் அவன்சேர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணமென் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே என்னை எல்லாம் கண்ணன் இருந்தவர் ஆழ்வார். ஆனால் அவர் ஒரு நிமிஷம்லாம் திருப்தி அடையவே மாட்டார். ஆனால் பாட்டில் அப்படி இருக்கே, எக்காலத்து எந்தையாய் என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் வேற எந்த காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன், ஒன்றும் நான் கேட்கவே மாட்டேன், நீ ஒரு நிமிஷம் வந்தால் போரும். இது ஆழ்வார் பாடின்னு இருக்காருன்னு திருமாலையாண்டான்னு சொல்கிறார். ராமானுஜர் தலையை குனிஞ்சு விட்டார். அர்த்தம் ஏதோ ரசிக்கலை போல் இருக்கு. ஆண்டான் சுவாமியை பார்த்து உமக்கு ஏதானு தோணினா சொல்லும், என்ன தெரிஞ்சுட்டு இருக்கீர்னா, இல்லை இது ஆழ்வார் பிரகதிக்கு சேர போகிறது இல்லை, நான் ஒரு அர்த்தம் சொல்லட்டுமான்னார். சரி சொல்லுமேன்னு கேட்டிருக்கார். ஒரு இடத்துல இருக்கிற சொல்ல மற்றொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டார். எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் மற்றுன்னு ஒரு சொல் இருக்கும் இல்லையோ, மற்ற எக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன், வேற எந்த பொழுதுலையும் அதை நான் கேட்க மாட்டேன்னு ஆழ்வார் சொல்கிறாருன்னு இவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் ராமானுஜன் அர்த்தம் சொன்னார், எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் எக்காலத்திலும் மற்ற யாதொன்னும் வேண்டேன். நீ மனசில் வந்து இருந்ததை தவிர வேறொன்னும் கேட்க மாட்டேன்னு அர்த்தம். அதனாலே மனசில் இருந்ததையே கேட்க மாட்டேன்னு அர்த்தம் அல்ல, அதை தவிர மற்றொன்னை கேட்க மாட்டேன்னு ஆழ்வாருக்கு சரியா போய் சொல்லியோ. ஏன்னா எப்பவும் நீ இருக்கணும்னு கேட்பேன், மற்ற யாதொன்னும் மற்ற எங்கே இருக்குங்கிறதுல தான் கேள்வி. இப்போ எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் மற்ற காலத்திலும்னு வச்சுக்காதே, எக்காலத்திலும் மற்ற யாதொன்னும் வேண்டேன், அதை தவிர மற்றொன்னை பிரார்த்திக்க மாட்டேன்னு ஆழ்வார் கேட்கிறார் என்று சொல்ல அர்த்தம் நன்னாத்தான் இருக்குது. ஆனால் ஆளவந்தார்கிட்ட கேட்கலையே, அதான் திருமாலையாண்டானுக்கு வருத்தம். இப்போ இவர் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக கிளப்பி விட்டு போயிட்டார்னா ஆளுக்கு அவரவருக்கு தோணினதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். இது மனசில் ஒரு மாதிரி வருத்தம் இருந்திருந்தது, அப்படியே வச்சிருந்தார். இருக்கட்டும். மற்றொரு நாள் வந்தது. அது ஒரு பாசுரம். ஊனில் வாழுகிறே நல்லபோ உன்னை பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே. பகவானு நானும் என்னம்மா 2 கலந்துட்டோம் தெரியுமா?
பெருமான்கிற பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அனுபவிக்கிறாளாம். எப்படி அனுபவித்தோம்? தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே. தேனும் தேனும் கலந்தா போலே, பாலும் பாலும் கலந்தா போலே, சர்க்கரையும் சர்க்கரையும் கலந்தா போலே, அமிர்தம் அமிர்தம் கலந்தா போலே நானும் பகவானும் கலந்துட்டோம். இது ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார். திருமாலை ஆண்டான் இதே போல சொன்னார். தேனும் தேனும் கலந்தா எப்படி இருக்குமோ, பாலும் பாலும் கலந்தா எப்படி இருக்குமோ, சர்க்கரையும் சர்க்கரையும் கலந்தா எப்படி இருக்குமோன்றார். ராமானுஜர் தலையை குனிஞ்சு விட்டார். வழக்கம் போல இவருக்கு அர்த்தம் பிடிக்கிற போல் இருக்கு. அப்போ இவர் கோபம் முணுக்குன்னு திருமாலையாண்டான் கேட்டார், இன்னைக்கு உம்ம விஸ்வாமித்திர சிருஷ்டி ஒன்றும் இல்லையோ? அப்படி விஸ்வாமித்திர சிருஷ்டினா புதுசாக ஒரு திரிசங்கு சொர்க்கத்தை சிருஷ்டித்தாரோ இல்லையோ, அந்த நெவனுக்கு இப்போ இன்னைக்கு தான் அப்பப்போ புதுசாக சிருஷ்டிப்பீரே, இன்னைக்கு ஒன்றும் சிருஷ்டி இல்லையான்னார். சுவாமி ரொம்ப வினயத்தோடு சொன்னார், சுவாமி திருவுள்ளமானா சிருஷ்டி இன்னைக்கும் உண்டுன்னார். இப்போ சுவாமி சரின்னு சொன்னால் உடனே இன்னொன்று சிருஷ்டி பண்ணிவிட்டா போச்சுன்னா சரி சொல்லும்னார். அப்போ ராமானுஜர் தெரிவித்தார், தேனும் தேனும் கலந்தா ஒரு ரசம், பாலும் பாலும் கலந்தா ஒரு ரசம், நெய்யும் நெய்யும் கலந்தா ஒரு ரசம். பகவான் ஆழ்வாரும் ஒரு ரசமாவா கலந்திருப்பா? தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே. பஞ்சாமிருத்தம்ங்கிறது 5 ரசமும் சேரணும் இல்லையோ? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் கலக்கிறது தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் மொத்தம் கலந்தா போல இருக்கும். அதுதான் ஆழ்வார் அபிப்பிராயம். ஏக ரசம் அல்ல, பஞ்சரசங்களும் கலந்ததுன்னார். ஆண்டான் பிடிச்சிருந்தார். பாட்டில் எங்கே இருக்குது? நீர்மாட்டுக்கு அர்த்தம் சொல்லிருந்தா அது பாசுரத்தில் இருக்கணும் போல இருக்கே. எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம்னு இருக்கும் இல்லையோ? கலந்தொழிந்தோம் மட்டும் இல்லை, எப்போ எல்லாம்ங்கிற சொல் இருக்கிறதோ அப்போ தேனும் பாலும் கல்லனும் நெய்யும் எல்லாமாக தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் என்று வைத்துக்கொள்ள வேணும்னு சாதித்தார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். ஆனால் திருமாலையாண்டானு கோவம் வந்துடுத்து. இனி காலக்ஷேபம் இல்லைன்னு நிறுத்திட்டார். நீர் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டே இருந்தா அப்புறம் ஆள வந்தார் என்கிட்ட சொன்னதுக்கு அர்த்தமே இருக்காது. காலக்ஷேபத்தை நிறுத்திவிட்டா பக்கத்துலேருந்து திருக்கோட்டியூர் நம்பிகள் ஓடி வந்தார். ஏன்னா அவர் அருகில ஊரில் இருக்கிறவர், அவரும் மற்றொரு ஆச்சாரியன். அவர் தானே சரமஸ்லோகார்த்தத்தை ராமானுஜருக்கு கொடுத்து சுவாமி அத்தை அடியவர்களுக்காக உபதேசித்தார் இல்லையோ? திருக்கோட்டியூர் நம்பிகள் வந்தார். என்ன காலக்ஷேபம் நின்றுத்துனார்? இவர் தன் இஷ்டப்படிலாம் அர்த்தம் சொல்றார். இதெல்லாம் நான் ஆள வந்தார் இடத்துல கேட்டதில்லை, அதனால் கிடையாதுன்னுட்டார். அப்போ திருக்கோட்டியூர்கள் அர்த்தம் சொன்னார், கவலை வேண்டாம், நீர் என்னமோ தப்பாக நினச்சி உபதேசம் பண்ணிருக்கீர். நீர் உம்மிடத்தில் இனிமே அறியாத்தத்தை ராமானுஜர் தெரிந்து கொள்வதாக நினைத்திருக்கிறீர். அப்படி அல்ல, அவர் ஏற்கனவே அறிந்தத்தை மற்றொரு முறை உம்மிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறார். எப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பிகள் சொல்றார். கண்ணன் அறியாததையா சாந்தீபனிடத்திலே கற்றான், ராமன் அறியாததையா வசிஷ்டனிடத்திலே கற்றான், அதை போல ராமானுஜர் அறிந்தத்தை உம்மிடத்திலே கற்கிறார்னு கொள்ள வேண்டுமே தவிர நாம் புதுசாக சொல்லிக் கொடுக்குறோங்கிறது வேண்டாம். நாம் ஒரு பாலத்தை போலே ஆளவந்தாருக்கு ராமானுஜருக்கு ஒரு பாலமாக இருக்க போகிறோமே தவிர அவர் தெரியாததை எதையுமே நாம் சொல்லிக் கொடுத்துட போகிறது இல்லை. பின்ன எதுக்கு அவர் நம்மகிட்ட காலக்ஷேபம் கேட்குறார்? ஆச்சாரிய சிஷ்ய பத்ததி வீணா போடக்கூடாதுங்கிற ஒரே அர்த்தம். அதுக்கு தான் சுவாமி நம்மகிட்ட கேட்டுருக்காரே தவிர நாம் ஒன்றும் அவருக்கு தெரியாததை சொல்லிக் கொடுத்துட போகிறதில்லை. புரிஞ்சுக்கும். மற்றொரு அர்த்தம் சொல்கிறேன் கேளும். இந்த அர்த்தங்களை ஆளவந்தார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்னார் அவர். திருமாலையாண்டான தூக்கி வாரி போட்டது. அது என்னமா சுவாமி நான் கேட்ட அன்னைக்கு நீர் காலக்ஷேபத்துக்கு வரல, வேற என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு ஏதோ நித்தியப்படி வந்துட்டு இருக்கிறச்சே ஒரு நாள் வந்துருச்சே கேட்டிருப்பீர், இன்னொரு நாள் வந்துருச்சே கேட்டுக்காது இருந்திருப்பீர். ஆளவந்தார் சொன்ன அர்த்தத்தை தான் ராமானுஜர் சொல்லுவார். அவர் திருவுள்ளத்தில் ஒரு அர்த்தம் ஸ்புரிக்கிறதுன்னா அது ஆளவந்தார் சொன்னதாகத்தான் இருக்கும். அவ 2 பேருக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? இதை தேசிகன் எழுதி வைத்தார். துரோணாச்சாரியஸ்ய ஏகலவ்யயதா. துரோணாச்சாரியன்னு ஏகலவ்யம் சந்திச்சதில்லை, அவர்கிட்ட ஒன்றும் கத்துனது கிடையாது. விரல் போறச்சே சந்திச்சான்னு வச்சுங்க, அது வேற. ஆனால் பாடம் கத்துனது கிடையாது இல்லையோ? அதை போல தேசிகன் சொல்லிக்கிறார். ஆளவந்தாருக்கு ராமானுஜர், துரோணருக்கு ஏகலவ்யனை போலே. அவர் எதுக்கு சொல்ல வந்தார்னா ராமானுஜருக்கு அடியே அப்படிங்கிறதுக்காக. அவர் எழுத வந்தது நான் ராமானுஜரை சந்திச்சதே கிடையாது, அவர்கிட்ட அர்த்தம் கேட்டது இல்லை. ஆனால் எப்படி துரோணாச்சாரிய இடத்துல ஏகலவ்யன் கற்றானோ, ஆளவந்தார் இடத்திலே ராமானுஜர் கற்றாரோ, அதை போல நானும் ராமானுஜரிடத்திலே கற்றேன் என்று தன்னுடைய வைபவத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகையால் இப்படி பல பாசுரங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல, எத்தனையோ இடத்துல பார்த்தா திருமாலையாண்டான்னு சொன்ன அர்த்தங்களுக்கு மேலே தெரிவிப்பர். ஒரு பக்கத்தில் ஆழ்வார் பாசுரம் விடாத நீரூற்று போலே, மற்றொரு பக்கத்தில் வேதாந்தார்த்தங்கள் விடாத கொழுந்து வெட்டிருகிற கனலை போலே, இந்த பக்கம் விடாத எரிகிற அகண்ட தீபம், மற்றொரு பக்கம் நனைஞ்சு கிடக்கிற தண்ணீர் நீரூற்று. இந்த ரெண்டையும் கலந்து கலந்து தான் ஸ்ரீபாஷ்யமாகிற உயர்ந்த சாஸ்திரத்தை பகவத் ராமானுஜர் கொடுத்தார். இப்படி கலக்க முடியாத 2, சேர முடியாத 2 சுவாமி சேர்த்திருக்காரே. எப்படி சேர்த்தார்னா சேராததை சேர்த்து காட்டின கலந்து கட்டியான சிங்கமான ரிசிம்ம பெருமான். அவன் சேராத நரத்தம் மிருகத்துவத்தை கலந்தான் இல்லையோ, அதை போலத்தான் சுவாமியும் தன்னுடைய பாஷ்ய கிரந்தங்களிலே சேராத்த பலத்தையும் கலந்தார்.
அதை பார்க்கறதுக்கு தான் ராமானுஷரும் ரிசிம்மனுங்கிற தலைப்பு இருந்தது. ஏதோ ஒரு 4-5 அர்த்தம் மட்டும் சொல்லியிருக்கேன். 40 சொல்லலாம், 400 சொல்லலாம். அவகாசத்துக்கு அனுகுணமாக 2 விஷயங்களை தெரிவித்தேன். இந்த அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த அகோபில மட்டத்தார், ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அழசிங்கர் ஜிஎஸ் சுவாமி, இங்கிருக்கக்கூடிய நிர்வாகத்தார், எல்லாரும் வந்து கேட்டு ஆதரத்தோடு நடத்தின பக்தர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து கொண்டு, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். மற்றும்